மண்டே மார்னிங் இது ஃபங்க்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள். இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா எல்லாரும் வீட்டில் இருந்துட்டு போங்க நாங்கள் சொல்லியிருந்தோம். ஏன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சுன்னா எல்லாருமே கிளம்பிட்டாங்கன்னா வீடியோ ஒரு மாதிரி விரிச்சோன்னு இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்புங்க அப்படின்னு வந்து நாங்கள் தான் சொல்லியிருந்தோம். அதனால வந்து கொஞ்சம் பேர் வந்து வீட்டில் இருந்தாங்க. சரி அவங்களெல்லாம் வந்து வெளியே கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் அண்ணா வீட்டில், மாமா வீட்டில், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அப்படின்னு கொஞ்சம் பேர் வந்து இருந்தாங்க. அதே வந்து ஒரு 25 பேர் வந்து இருந்தாங்க. ஸோ அந்த கலகலப்பு அப்படியே வந்து மாறாமல் இருந்துச்சு. ஒரு வேன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நார்மலாகவே நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வராங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போகிறதா பழக்கம் அப்படிங்கிறனால சரி இங்கிருந்து ஆல்ரெடி அவங்க அதெல்லாம் பார்த்துட்டாங்க. அது இல்லாமல் பார்க்கல அப்படின்னு சொன்னா ஒரு 2-3 டேஸ் இருக்க போறாங்க. அதனால பக்கத்துல ஸ்ரீரங்கம் இதெல்லாம் கூட்டி போய்க்கலாம். இப்போதைக்கு சிதம்பரம் கூட்டி போலான்னு பிளான் பண்ணிருந்தோம். சோ குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கறனால அதாவது பிச்சாவரம் கூட்டி போனா கொஞ்சம் பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கறனால பிச்சாவரம் கூட்டிட்டு போயிருந்தோம். சோ அங்க போயிட்டு கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நேரா சிதம்பரம் போனா அங்க போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டு நேரா வந்து வர்ற வழிதான் கங்கை கொண்ட சோழபுரம். சோ அங்கேயும் போய் தரிசனம் பண்ணா கொஞ்சம் ஈவினிங்கா போனங்காட்டி நல்ல ஒரு கிளைமேட்டாவும் நல்லாவே இருந்துச்சு. அங்கேயும் ஒரு நல்ல தரிசனம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அக்கா வந்து வீட்டுல சமைச்சு வச்சிருக்கேன், வீட்லயே வந்து சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்து எங்க போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.